அவருக்கு அந்த தரிசனம் மறுபடியும் கிடைச்சது. அது மாதிரி வாசுதேவ பிரம்மம் பல ஊர் சுற்றிட்டே வந்தார். அனுபவத்தை எடுத்து சொல்லிவிட்டார். பெரியவாழ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம்னா நமக்கு கிடைச்ச அனுபவத்தை நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா தகுதி இல்லாதவன இவன் பில்டா விடலாம், ரீல் விடலாம், என்னென்னமோ சொல்லுவதெல்லாம். யாரு தகுதி உடையவாளோ அவள்கிட்ட நீ சொல்லவே வேண்டாம், உன்னை பார்த்தாலே அவ புரிஞ்சுடுவான். இது தனி വ്യക്തി. அந்த அனுபவங்களை நம்ம சொல்லிவிட்டோம்னா அதனால என்ன விளைவுனா நம்ம அனுபவம் போடும். அது மாதிரி போயிடுத்து பைத்தியம் முடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டே இருந்தார் வாசுதேவ பிரம்மம். ஒவ்வொரு ஊரா போனார், ஒவ்வொரு பெரியவாளா பார்த்தார். யாரெல்லாம் பெரியவாள் பேர் இருக்காளோ அவளெல்லாம் போய் பார்த்தார். எனக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததே எனக்கு மறுபடியும் கிடைக்குமா? அவ சாஸ்திரத்தை சொன்னாலே தவிர அது இதுதான் வழின்னு சொல்றது யாருக்கும் சக்தி இல்லை, தெரியவும் இல்லை. அவ அனுபவிச்சதானே சொல்ல முடியும். பெரியவாங்க தான் நம்மளை காட்டிலும் எல்லாரும் எல்லா விதத்திலையும் பெரியவா தான். எல்லாருமே நிறைய படிச்சிருப்பா, அனுபவம், அதாவது சாஸ்திர ஜானம் இருக்கலாம், அனுபவ ஜானங்கிறது வேறையாச்சு. இவர் எந்த ஒரு அனுபவத்தை தேடினாரோ அது அவள் கிடைக்கல. அதனால எங்க போகணும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி வந்தார். ராமாயண மாமாவை 2 பேரும் சந்திச்சிருந்தார், வாசுதேவ தாத்தாவும் ராமாயண மாமா. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, யாரோ சொன்னா கர்னூர்ல அண்ணா இருக்கா, போய் பாருங்கோ. அப்ப அண்ணா பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரின்னா பிரம்மத்திலேயே செஞ்சிருக்கிறவர், எப்பவுமே பிரம்மன் தான். அப்படி இருக்கக்கூடிய அண்ணாவை பார்க்கறது தாத்தா வந்தார். 2 பேரும் பேசிட்டா. முதல்ல ஒரு நம்பிக்கை தானே வரணும், பெரியவாங்கிறது ஒரு நம்பிக்கை வரணுமே. எல்லா பெரியவாள் தான் இவரா அப்படின்னு நினைச்சிருந்தா வந்தார் வாசுதேவ தாத்தா. ஆனா அவர் மனசுல என்ன குறை இருந்தோ அந்த குறையை நேர்த்தி அதுக்கு வழியும் சொல்லி கொடுத்து அந்த அனுபவத்தையும் திருப்பி கொடுத்த குருநாதன் நம்ம அண்ணா. பல பேர்கள் வாசுதேவ பார்த்திருப்பேன், பார்த்திருக்க மாட்டேன், அதை பத்தி இல்லை. அண்ணா பார்த்திருக்கணும். அந்த வஸ்து இப்ப துறகாத வஸ்து, இது துறகிது நமக்கு இந்து தாசர்வாள் சொல்ற, கிடைக்காத வஸ்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அந்த வஸ்துவா இருக்கக்கூடிய அண்ணா என்ன பண்ணினா அந்த பெரியவரை திருப்பதிக்கு போகும்போ இழந்த அனுபவம் கிடைச்சிடும். எத்தனையோ ஊர் போயாச்சு, இது ஒன்றும் அப்படின்னு அலட்சியம் பண்ணல. அவர் சொன்ன போதே திருக்குறுங்குடி பெருமாள் சொன்னாரே, நீங்க ஏன் திருமலைக்கு போகல, அதுவும் கேஷுவலா நினைச்சுட்டு உட்காந்துட்டார். ஏதோ நம்ம அதே சிந்தனை இருக்கிறதுனால அவங்க இப்படி ஒரு அனுபவம் வந்தது போல இருக்கு அப்படின்னு இருந்தார். மறுபடியும் பெருமாளை எழுப்பி நீ திருமலைக்கு போ, கிடைக்கும். அப்பொழுதும் லட்சியம் வரல. குரு சொன்னாதானே தெரியும். அண்ணாவை பார்த்து இவர் வருத்தப்பட்டு போது சொன்னார், அந்த திருக்குறள்குடி பெருமாள் உங்கள்கிட்ட சொன்னாரே, நீங்க ஏன் போகலன்னு கேட்ட உடனே